தினசரி காலண்டரில் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் என்று போட்டிருக்குது. அதை பற்றி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தினசரி நாட்காட்டில் உள்ள ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு எளிதில் புரியலைங்க. அதிலும் மேல் நோக்கு நாள்னா என்ன, கீழ் நோக்கு நாள்னா என்ன, சமநோக்கு நாள் என்னன்னா நமக்கு தெரியாது. நாம் அதை பொதுவாக மேல் நோக்கு என்றால் நல்ல நாள் என்றும், சமநோக்கு நாள் என்றால் சுமாரான நாள் என்றும், கீழ் நோக்கு நாள் என்றால் கூடுதலான நாளாகவும் என்கிறோம். மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் அவை மூன்றும் அன்றைய தின நட்சத்திரத்தின் அடிப்படையில் அமைகின்றன. நட்சத்திரங்கள் மொத்தம் 27. இவற்றை நாம் முன்னோர்கள் ராசியில் மண்டல அடிப்படையில் 3ஆக பிரித்தனர். ஊர்த்துவமுகம் நட்சத்திரம், அதோமுகம் நட்சத்திரம், திரியாமுகம் நட்சத்திரம். முதல் ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி ஆகிய 9 ஊர்த்துவமுகம் நட்சத்திரங்களாம். இந்த நட்சத்திரங்களை கொண்டு நாட்கள் மேல் நோக்கு நாட்கள் எனப்படும். மேல் நோக்கி வளர்கின்ற பயிர்களுக்கான விதை விதைத்தல், மரங்களை நடுதல், மேல் நோக்கு எழும் கட்டிடங்கள், உயரமான மதில் சுவர் கட்டுதல் போன்றவை ஆரம்பிக்கும் உகந்த நாட்கள் ஆகுமாம். இரண்டாவதாக பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், புரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் அதோமுகம் நட்சத்திரங்களும் சொல்வாங்க. இவை கீழ்நோக்கு நாள் சொல்வாங்களாம். இந்த நாட்களில் கிணறு வெட்டுதல், புதையல் தேடுதல், சுரங்கப்பணிகள், பூமிக்கடியில் வளரும் கிழங்கு வகைகள் செடிகளை பயிரிடுதல் முதலான பணிகள் செய்வது நல்லது. மூன்றாவதாக அஸ்வினி, மிருகசீஷம், புனர்பூசம், அஸ்தமம், சித்திரை, சுவாதி, அனுஷ்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் திரியமுகம் நட்சத்திரங்கள் ஆகும். இந்த நட்சத்திரங்கள் கொண்ட நாட்கள் சமநோக்கு நாட்கள் எனப்படும். இந்த நாட்களில் வாகனங்கள், கார், பைக் வாங்குதல், செல்லப்பிராணிகள், ஆடு, மாடு, காளை வாங்குதல், சாலை அமைத்தல், வாசற்கால் வைத்தல், வயல் ஏர் உழுதல் ஆகிய பணிகள் செய்வது நல்லதுங்க. நமது முன்னோர்கள் பல விஷயங்களை மிக நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து அனுபவம் பூர்வமாக விளக்கி வைத்துள்ளனர். ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்தாமல் அலட்சியமாக விட்டுவிட்டோம்.